வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் ஃபார் ஆல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற டாபிக் வந்து கேன். கேன் என்று சொன்னால் மொடல் வேர்ப் என்று சொல்லுவாங்க. மொடல் வேர்ப் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது ஒரு துணை வினை, அதாவது ஆக்சிலரி வேர்ப்பில் ஒரு வகையான மொடல் வேர்ப், ஒரு ஹெல்பிங் வேர்ப் தான் வந்து கேன். முதலாவது நாங்கள் பார்க்குற விஷயம், இந்த கேனோட அங்கால பாவிக்கிற மெயின் வேர்ப். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா, அந்த ஒரு சென்டென்ஸில், அதாவது ஒரு வசனத்தில் ஒரு வினை மாத்திரமே இருக்க முடியும், ஒரு எழுவாய் ஒரு வினை மாத்திரமே இருக்க முடியும் என்று சொல்லியிருந்தேனா. ஆகவே இந்த கேனுக்கு பக்கத்தில் போடுற மெயின் வேர்ப் வந்து, அதாவது கேன் ஒரு ஹெல்பிங் வேர்ப், கேனுக்கு பக்கத்தில் போடுற மெயின் வேர்ப் வந்து ஒரு வினை அடியாகத்தான் இருக்க முடியும். ஐ கேன் ரன், ஐ கேன் ஸ்விம் என்று சொல்லுவாங்க. இதுதான் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சென்டென்ஸினுடைய கட்டமைப்பு இது. அடுத்தது கேன் என்று சொன்னால் என்ன விஷயம் நீ பார்ப்போம். கேன் என்று சொல்றது வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியும், CANNE என்று சொல்லுற, அதாவது யூரோப்பியன் வேர்ட்டில் இருந்து திரிபடைஞ்சு வந்தது கேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா, ஆங்கிலத்தின் சொற்கள் வந்து பல்வேறு மொழிகளில் இருந்து வந்திருக்குன்னு சொல்லி, இந்த வேர்ட் வந்து யூரோப்பில் இருந்து வந்தது. யூரோப்பில் இருந்து வந்த வேர்ட் இப்போ CANNE CANST இல இருந்தது, கான்ஸ்டன்ட் இருந்தது. இப்போ வந்து CANல வந்து நிற்கிது. CAN நவுன் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது இந்த கருத்து வந்து வழக்கமான கேன். CAN கேன், அந்த ஆயில் கேன், பியர் கேன், பெட்ரோல் கேன், அதைத்தான் இங்கே மென்ஷன் பண்ணுது. சரியோ? அந்த கேனை வச்சு உங்களால என்ன விளங்கிக் கொள்ள முடியும்? அந்த கேனும் இந்த மொடல் வேர்ப்ஸுக்கு வர கேனும் டிஃப்ரெண்டான சாமான், ஆனால் சேம் மீனிங். என்னன்னு சொன்னால், கேன் இருக்கல்லோ, கேனில் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு பொருட்களை அடைக்க முடியும். பாசிபிலிட்டி, அதாவது பொருட்களை போட்டு வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கேனுக்கு ஒரு மூடி இருக்குது. பெர்மிஷன், அதாவது உள்ளுக்கு இருக்கிறத நாங்கள் எடுக்க வேணும்னு சொன்னால் அந்த மூடியை ஓப்பன் பண்ண வேணும், திறக்க வேணும். பெர்மிஷன், பாசிபிலிட்டி, அபிலிட்டி. அந்த கேனுக்கு நாங்கள் இன்னும் ஒன்றை போட்டு வைக்க முடியும் என்ற அந்த அபிலிட்டி, என்னால் முடியும் என்று சொல்கிற அந்த அபிலிட்டி கேனுக்கு இருக்குது. அந்த மீனிங் வந்து கேன்ன்ற நவுனுக்கு இவ்வளவு கருத்தும் இருக்குது. இனி இந்த மொடல் வேர்ப்புக்கு நாங்கள் வருவோம். கேன் என்று சொன்னால் முடியும். இப்போ ஒரு ஆள் சொல்றார், ஐ கேன் கிவ் யூ 10 rupees என்று சொன்னால் உங்களுக்கு விளங்க வேணும், ஒரு தன்னம்பிக்கை உண்டு வரும். ஐ கேன் என்று சொன்னால் ஒரு தன்னம்பிக்கை. ஐ கேன் கிவ் யூ 10 rupees என்று சொன்னால், என்னால் உனக்கு 10 ரூபாய் தர முடியும் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்கணும், அவருக்கு 10 ரூபாய் தருவதற்கு முடியும், அவர்கிட்ட இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது. நாளைக்கு ஐ கேன் கிவ் யூ 10 rupees டுமாரோன்னு நாளைக்கு நீங்கள் நம்பி போகல. நீ தான் சொன்னி 10 ரூபாய் தர முடியும்னு இங்கே நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பலாம். அவர் தான் பெர்மிஷன் தாரன், நான் தாரன் உனக்குன்னு சொல்லி அவர் தான் சொல்கிறார். அதுதான் அந்த கேன் என்ற விஷயம். அடுத்தது கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், கேனோட குட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. கேனோட ரிலேட்டடான சாமான் குட். இந்த குட்டும் வந்து ஒரு மொடல் வேர்ப் தான். இந்த கேனும் குட்டும் பொதுவாக வேறான முரண்பாடான கருத்துக்களால் ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண இயலாத அளவுக்கு, அதாவது விளக்கம் அடிப்படை விதிகளை விளங்கி கொள்ள முடியாமல் குழப்பி வச்சிருக்கிறார்கள் பெரும்பாலானவர்களுக்கு. இதில் ஒரு மயக்க நிலை இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க, இந்த ஆங்கிலம் வந்து மரியாதை தெரியாத மொழி. ஏனென்று சொன்னால், நீக்கும் ஜூதான் இருக்குது, நீங்களுக்கும் ஜூதான் இருக்குது, உங்களோட லாங்குவேஜ் வந்து சுத்த மரியாதை தெரியாத மொழி என்று சொல்லுவாங்க. அவ்வாறு இல்லை. இங்கேயும் வந்து மரியாதை கொடுத்து தான் வச்சிருக்கிறான். இங்கிலீஷ்காரன், பிரிட்டிஷ்காரன், எத்தனையோ நாடுகளுக்கு போனவன் அவன் மரியாதை தெரியாதவன் இல்லை, மரியாதை கொடுத்து தான் வச்சிருக்கிறான். அந்த மொழியை கொண்டு தன் நாட்டில் பயன்படுத்துகிறபடி அவன் மரியாதை கொடுத்து வச்சிருக்கிறான். என்ன நீங்க மரியாதை கொடுத்து வச்சிருக்கிறான் என்று சொன்னால், கேனுக்கு பொலைட்னஸ், மரியாதை பண்புக்காக கேன் வார இடங்கள்ல நாங்கள் குட்ட பாவிச்சால் அது ஒரு மரியாதை பண்புக்காக வச்சிருக்கிறான். அதாவது இப்போ ஒரு சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால்,
கேன் யூ ஓப்பன் த டோர் என்று ஒரு ஆளை வந்து நீங்கள் வந்து கேட்கலாது. குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் த டோர், அதாவது குட் பாவிச்சாலே நீங்கள் அங்கே ப்ளீஸ் என்ற வேர்ட் பாவிக்க தேவையில்லை. மரியாதையாக நீங்கள் ப்ளீஸ் பண்ணித்தான் அதை கேட்குறீங்க. ஒன்று பொலைட்னஸ். அடுத்தது ரெண்டாவது வித்தியாசம் கேனுக்கும் குட்டுக்கும். கேனோட கம்பேர் பண்ணும் போது, ஒப்பிடும் பொழுது குட் வந்து கேனை விட உறுதித்தன்மை குறைஞ்சது, அதாவது வீக். ஐ குட் டூ திஸ் என்று சொன்னால் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து குறைவு, அதாவது தன்னம்பிக்கை வந்து குறைவு. அடுத்தது மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளம மாதிரி. கேனின்ற இறந்த கால வடிவம் குட். ஐ குட் ஸ்விம் ஜெஸ்டர்டே, நான் என்னால் நேற்று நீந்த முடிந்தது. ஐ கேன் ஸ்விம் டுமாரோ, என்னால் நாளை நீந்த முடியும் என்று சொல்கிற இந்த கேன் வந்து ஃபியூச்சர், அதாவது எதிர்காலத்தை சொல்லுது. குட் வந்து இறந்த காலத்தை சொல்லுது. எனி சிச்சுவேஷனை பார்ப்போம். இந்த ரிசப்ஷனிஸ்ட் இருப்பினம் தானே, இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே போனாலும் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பினம். அவன் வந்து எந்த வேர்டுமே பாவிக்காமல் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ என்று தான் கேட்பினோம். கவனிச்சு பாருங்க, எந்த ரிசப்ஷனிஸ்டுக்கு நீங்கள் போனாலும் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ என்று கேட்கறதுக்கு காரணம், அங்கே வேறு ஒரு சொற்களை பாவிக்காமலே கேனை போட்டு கேட்கறதுக்கு காரணம், அவ அங்கே அந்த வேலைக்குத்தான் இருக்கிறா, அந்த கர்மத்துக்காகத்தான் அவ அங்கே அதில் இருக்கிறா. அவாக்கு அந்த இதை செய்யறதுக்கான அபிலிட்டி வந்து அவாட்ட இருக்குது. அப்போ எங்களுக்கு உதவ முடியும். ஸோ உனக்கு நான் அவ்வாறு உதவுவேன், ஹவு கேன் ஹெல்ப் யூ என்று கேட்குற அந்த அபிலிட்டி அங்கே கேன் வருது. அடுத்தது இன்னும் ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எல்லாருமே போயிருப்போம். அங்கே ஒரு சுச்சுவேஷன் என்ன மாதிரி என்று சொன்னால், ஒரு ஆள் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிக்கொண்டு நிற்கிறார். கனவே இருக்கணும். இவருக்கு இமீடியட்டாக, அதாவது அவசரமாக வாஷ்ரூம் போக வேண்டிய தேவைப்பாடு வந்துட்டு, கையில் நிறைய பொருட்களை வச்சிருக்கிறார். சின்ன சின்ன சாமான்கள் வச்சிருக்கிறார், ஜுவல்லரிஸ் என்று சொல்கிறது. சின்ன சின்ன பெருமதியான சாமான்களை வச்சிருக்கிறார். எங்கே வச்சுட்டு போகிறோன்னு தெரியாது. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஆளை கேட்குறார், குட் யூ ப்ளீஸ் கீப் திஸ் ஜுவல்லரிஸ் வித் யூ ஃபார் அ மினிட், அதாவது இந்த பொருட்களை ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்துருக்கிறீங்களா என்று சொல்லி கேட்குறார். கேட்டுட்டு அதுக்கு இவர் பதில் சொல்கிறார், ஓகே ஐ கேன் யூ மே கோ என்று சொன்னால், நான் முடியும், நீங்கள் போகலாம் என்று சொல்லி போகிறார். போட்டு வந்தவர் கேட்குற கேள்வி வந்து, கேன் ஐ ஹேவ் மை ஜுவல்லரிஸ் ப்ளீஸ் என்று கேட்குறார். புகைக்க குட்டை போட்டு கொடுத்துட்டு போனவர், குட்டை போட்டு சொல்லி கொடுத்துட்டு போனவர், இதை வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு வரும்போது கேட்குறார், ஹவு கேன் ஐ ஹேவ் மை ஜுவல்லரிஸ் என்று கேட்குறார். எந்த பொருட்களை எடுக்க முடியுமா என்று கேட்டால், போகைக்க மரியாதையாக சொல்லிட்டு போனவர். ஏனென்றால் எதிரில் நிற்கிறவற்ற வல்லமை இயலுமே, அவரால் இயலுமா இயலாத ஓம் பண்ணுவாரா இல்லையா, ஜஸ்ட் ஒபே பண்ணுவாரா இல்லையா அது தெரியாது. ஆகவே குட்டை போட்டு மரியாதையாக சொல்லிட்டு போனவர் இவருக்கு தெரியாது. ஆனால் வரும்போது இவர் கொடுத்த பொருள் தானே, எந்த பொருள் தானே எனக்கு தரத்தானே வேணும் என்ற அந்த தன்னம்பிக்கை, அபிலிட்டி, கேன் ஐ ஹேவ் மை ஜுவல்லரிஸ் ப்ளீஸ் என்று சொன்னால், ஹேவ் த பவர் ஆஃப், எனக்கு அந்த எனர்ஜி இருக்கு. இந்த சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த கேனுக்கும் குட்டுக்கும் இப்போ அந்த வித்தியாசம் வடிவாக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். கேனை விட பொலைட்னஸும் கூடினது வந்து குட், ஆனால் வீக்னஸ். இன்னும் ஒரு சுச்சுவேஷன், இந்த ரோட்டில் ஒரு வயது போன அம்மா நிறைய பொருட்களை தலையில் காவி கொண்டு வர, சரியான வெயில், அவள் கொஞ்சம் முடியாமல் இருக்குது. அவளுக்கு பக்கத்தில் ஒரு திடகாத்திரமான ஒரு 20 வயது படியன் ஒரு பையன் போகிறாருன்னு வைப்போம். இந்த அம்மா இங்கிலீஷ் தெரிஞ்ச கிளவி கேட்குற, போய் கேன் யூ ப்ளீஸ் கேன் யூ கீப் த திங்ஸ் வித் யூ ஃபார் மீ என்று கேட்குறா. உன்னாலே இந்த பொருட்களை காவ முடியுமோ, இயலாது கேட்குறா. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், எஸ் ஐ கேன் என்று சொல்கிறான். இது ஒரு சுச்சுவேஷன். இந்த அம்மாவுக்கு தெரியும் இவன் 20 வயது பையன், எனக்கு தான் இயலாது, அவனுக்கு ஏலும் என்றபடியால் கேனை போட்டு கேட்டவான். சரியோ, அது ஒரு ரீசன். அவன் வயது முதிர்ந்தவன், அங்கே மரியாதை கொடுக்க தேவையில்லை.
அந்த தேவைப்பாடு அங்கே இல்லை, கேனை போட்டு கேட்டவன். இது ஒரு சிச்சுவேஷன். இதே 2 பேரும் தான் போயினோம், ஆனால் அந்த அம்மா கேட்கல, அந்த பையனே முதல் கேட்குறான், மதர் கேன் ஐ ஹெல்ப் யூ என்று கேட்டால், நான் உங்களுக்கு உதவ முடியுமா? உதவி செய்யறது நாங்கள் தான் கேட்க வேணும். ஆனால் இதில் இருக்கிறவன் நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டா கேன் ஐ ஹெல்ப் யூ என்று தான் கேட்பான். அந்த 20 பையன் கேன் ஐ ஹெல்ப் யூ என்று கேட்கிறாள். அந்த மீனிங் என்னண்டா அவருக்கு என்னால் உதவ முடியும், உங்களுக்கு உதவ முடியுமா? என்னால் உனக்கு உதவுறதுக்கு இயலும், அந்த இயலுமையை சொல்லி கேட்கிறார். அந்த வித்தியாசம். மற்றது குட் என்னும் ஒரு இடத்துல, அதாவது சஜெக்ஷன், அதாவது ஒரு விஷயத்த இதுக்கு பதிலாக நீ இதை செய்யலாம் என்று சொல்ற அவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல, அதாவது இன்னும் ஒரு மாற்று தீர்வை வழங்குற சந்தர்ப்பங்கள்ல கூட்ட பாவிக்க முடியும். ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மெக்கானிக் ஷாப்பில் சாவி இருக்குந்தாங்க, 10ஆம் நம்பர் சாவி, 15ஆம் நம்பர் சாவி என்று ஒவ்வொரு தேவைக்கு ஒவ்வொரு சாவி வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தேவைக்கான இந்த சாவியை காணையில் ஃபைன் பண்ணுறார். ஐ கான் ஃபைண்ட் இட்ன்னு சொல்கிறேன், என்னால் அதை காண முடியல, அது தொலைச்சிட்டு. குட் யூ ரை திஸ் என்று சொல்லி போட்டு இன்னும் ஒரு சாவியை கொடுக்குறார். ஏன் இங்கே கூட்ட போட்டு கொடுத்தவர், இது அதற்கு பொருத்தமானது இல்லை, ஆனால் இதை ரை பண்ணி பேர் என்ற திடகாத்திரமான தன்மையை சொல்லியிருக்கேன். அங்கே கூட்ட போட்டு சொல்கிறார். அது ஒரு சிச்சுவேஷன். இன்னும் ஒரு சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால், பில்கேட்ஸ் இந்த டோட்டர் பில்கேட்ஸை கேட்குறா, டேட் கேன் ஐ கெட் 10 lakhs என்று கேட்டால், அந்த சிச்சுவேஷன் என்ன மாதிரி, அந்த என்ன பொருளில் வாங்க கேட்டவான்னு சொன்னால், இங்கே தந்தை மகள் மரியாதை இல்லாமலுக்கு கேனை போட்டு கேட்குறான்னு நீங்கள் சொல்லலாம். பில்கேட்ஸை மில்கேட்ஸ் இந்த மகள் அவ்வாறு கேட்கறது தப்பில்லை, அந்த விஷயத்துக்கு தப்பில்லை. ஏனென்றால் பில்கேட்ஸால் 10 லட்சமோ 10 கோடியோ அவருக்கு இயலும். அப்போ மகளுக்கு அந்த குழப்பம் இல்லை. டேட் கேன் ஐ கெட் 10 lakhs என்று கேட்க. ஏன் நீங்கள் பில்கேட்ஸை எடுத்தினான்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அந்த வித்தியாசம் விளங்கணும். இதற்கு பில்கேட்ஸ் நோ ஐ காண்ட் என்று சொன்னால் அவருக்கு அபிலிட்டி இல்லை, இயலுமை இல்லை என்ற கருத்து இல்லை. அங்கே அவர் பெர்மிஷன் கொடுக்கல, உனக்கு என்னால் தாரதுக்கு பெர்மிஷன் தந்தையா உனக்கு பெர்மிஷன் தரையிலாது என்று சொல்லி அந்த பெர்மிஷனைத்தான் சொல்லியிருக்கிறார் ஒளியா. அங்கே அவரால் இயலுமையை சொல்லல இல்லை. இப்போ விளங்கிட்டு நினைக்கிறேன். மற்றது கேன் ஒரு மென்டல் பவர், அதாவது உள ரீதியான பவர். இப்போ ஒரு கதைக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு A-level மேத்ஸ் ஒரு சின்ன கேள்வி உண்டு, 8ஆம் ஆண்டு பையன் செய்ய முடியுமா? இயல்பாக அது பௌதீக ரீதியாக சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் அந்த 8ஆம் ஆண்டு பையன் சொல்கிறான், எனக்கு ஐ கேன் டூ இட் என்று சொன்னால் அவற்றை உளத்தின் வலிமை, அதாவது பிசிக்கலாக பௌதீகமாக உங்களுக்கு அவரை பார்த்தால் அப்படி தெரியல. பௌதீக ரீதியான காரணங்களை, அதாவது காரணங்களை வைத்து பார்க்கும்போது தெரியவில்லை. ஆனால் ஐ கேன் டூ இட் என்று சொன்னால் அவற்றை மென்டல் பவர், என்னால் இது முடியும் என்று சொல்கிற அந்த மென்டல் பவரை தான் இங்கே கேன் சொல்லுது. இவ்வளவும் தான் இந்த கேனுக்கும் குட்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற விஷயம். ஓவராலாக கேன் குட்டுன்னு சொன்னால் இவ்வளவு விஷயம்தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒருத்தருக்கும் இந்த கேனோ குட்டோ தெளிவாக விளங்கி இருக்கும், இந்த மயக்க நிலையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமாக சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். இமெயில் அடுத்த வீடியோவில் நான் போட்டு விடுறேன். பர்சனலாக கண்டெக்ட் பண்ண விரும்புகிறார்கள் கண்டெக்ட் பண்ணுங்க. ஆல்வேஸ் யுவர் அட்வைசபிள் கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வார்ம்லி வெல்கம். உங்களுடைய அறிவுரை தரக்கூடிய விடயங்கள் வரவேற்கப்படுது. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.